என்ன சொன்ன? எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க நீ. உன்னை இந்த வீட்ல நான் எவ்வளவு பெரிய ஒசரத்துல வச்சிருந்தேன். ஆனா இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? சொல்ல, எப்படி மனசு வந்துச்சு? ஆரம்பத்துல இருந்தே நீ என் புள்ளைய ஏமாத்தி தானே கல்யாணம் பண்ண. அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு உன்னை நான் இந்த வீட்டுக்குள்ள சேர்த்தேன். என் மேல இருக்கிற மரியாதையில என் பிள்ளைக்கு விருப்பமே இல்லாட்டியும் நான் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உன் கழுத்துல தாலி கட்டினான். ஆனா நீ ஒட்டு மொத்தமா என் பிள்ளைங்களோட வாழ்க்கையை அழிக்க துணிஞ்சிட்டல. உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இல்லத்த, நிஜமாவே எனக்கும் இந்த வீடியோக்கும் எந்த சம்பந்தமும் இல்லத்த. நான் எந்த தப்பும் பண்ணலங்கத்த. எதுவும் பண்ணலையா? இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் கூட உனக்கு போய் சொல்ல எப்படி துணிச்சல் வருது? உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. எப்படி நல்லவ மாதிரி நடிச்சு எங்களை ஏமாத்திருக்கல. அத்த, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்த. இந்த வீடியோ நிஜம் கிடையாது அத்த. இத நம்பாதீங்க. நான் எந்த தப்பும் பண்ணல அத்த. இப்படி ஒரு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமும் எப்படி உன்னால இப்படி ஒரு பொய் சொல்ல முடியுது? நானும் சுபத்ராவும் உனக்கு என்ன குறைபட்சம்? எப்படிமா உனக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ண மனசு வந்துச்சு? பா, இவ இது மட்டும் பண்ணலப்பா, இது மாதிரி இன்னும் பல காரியம் பண்ணிருக்கா. ஐயோ அத்தை, என்ன நம்புங்க அத்தை. ராகவ் என் மேல இருக்கிற கோவத்துல இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. முடி ஸ்ரீஜா, இனி என் பிள்ளைங்களை பத்தி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. எப்ப கூடவே இருந்து எங்க குடும்பத்துக்கு எதிராக சதி பண்ணியோ, இனிமே உனக்கு இந்த வீட்ல இடம் கிடையாது. இன்ஸ்பெக்டர், முதல்ல இவளை கூட்டிட்டு போங்க. அத்தை, ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ் அத்தை. என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இவங்க சொன்னதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அத்தை. ப்ளீஸ் அத்தை. சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு போலீஸ் விசாரிப்பாங்க. நீ கிளம்பு. போ. நான் போக மாட்டேன். விஷால் சொல்றத நம்பாதீங்க அத்தை. விஷாலுக்கும் இசைக்கும் என்ன கண்டாலே ஆகாது. என்ன வீட்டை விட்டு துரத்துறணும் தான் இப்படி ஒரு பிளானே பண்ணிருக்காங்க. ப்ளீஸ் அத்தை, நான் சொல்றத நம்புங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை. நீ சொல்றத நான் நம்பணுமா? நீ சொல்றத கேட்டு ஏற்கனவே நான் என் பிள்ளையோட வாழ்க்கையை அழிச்சது பத்தாதா? என்னங்க என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? முதல்ல இவளை இங்க இருந்து போக சொல்லுங்க. இவ முகத்தை பாக்குறதுக்கே எனக்கு பிடிக்கல.